ரூ. 1000 இன்னைக்கு முதலீடு பண்றீங்க அப்படி வச்சுக்கலாம். இது நெக்ஸ்ட் மந்த் அந்த ரூ. 1000 950 ஆகலாம், 1050 ஆகலாம். இதுதான் வந்து டெய்லி நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படும். இன்னைக்கு ஒரு ரேட், நாளைக்கு ஒரு ரேட். நமக்கு ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் மாதிரி ஃபிக்ஸடா இது இருக்காது. ஸோ ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். மார்க்கெட் வந்து ஹையா இருக்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லாவே ப்ராஃபிட் பண்ணும். மார்க்கெட் கொஞ்சம் லோவா இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் லாஸ் வர மாதிரி இருக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம்ல. இதை வச்சுதான் இது வந்து மார்க்கெட்டோட லிங்க் பண்ணுது. ஸோ நமக்கு ரிஸ்க் இருக்குங்கிறது இதனாலதான். நம்ம பணம் வந்து மேலையும் கீழையும் போயிட்டு வரும். ஸோ அதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏற்படுறது. மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து